தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன்மடம் கிராமத்தில் வழிபாட்டுத் தலம் மற்றும் கல்வி நிலையம் அருகே டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மதுக்கடையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் மற்றும் லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கோரிக்கை மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊர்ல கஷ்டப்பட்ட மக்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அதுல வீடு கட்டி குடியிருக்க சொன்னாங்க. அங்க பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் வசிச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதுல பெண்களுக்கான கழிப்பறை வசதி உள்ள ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே மதுக்கடையும் வச்சிருக்காங்க. அதனால பெண்கள்லாம் கழிப்பறைக்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது. ஆனா அந்த மதுக்கடையை மட்டும் அகற்ற மாட்டேங்கிறாங்க. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி திருவாரூர் வர்த்தக சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தால் டாஸ்மாக் கடை முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன்மடம் கிராமத்தில் வழிபாட்டுத் தலம் மற்றும் கல்வி நிலையம் அருகே டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மதுக்கடையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் மற்றும் லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கோரிக்கை மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊர்ல கஷ்டப்பட்ட மக்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அதுல வீடு கட்டி குடியிருக்க சொன்னாங்க. அங்க பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் வசிச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதுல பெண்களுக்கான கழிப்பறை வசதி உள்ள ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே மதுக்கடையும் வச்சிருக்காங்க. அதனால பெண்கள்லாம் கழிப்பறைக்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது. ஆனா அந்த மதுக்கடையை மட்டும் அகற்ற மாட்டேங்கிறாங்க. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி திருவாரூர் வர்த்தக சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தால் டாஸ்மாக் கடை முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.